ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் வித்யா கோவை அரசு கல்லூரியில் முதுகலை பட்டம் படித்து வந்தார். வித்யாவும் அவருடன் படித்து வந்த திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்த வெண்மணியும் 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். சமீபத்தில் வித்யாவை பெண் கேட்டு அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் வெண்மணி. ஆனால் வித்யாவின் பெற்றோர் தண்டபாணி தங்கமணி திருமணம் செய்து தர மறுத்துவிட்டனர். இந்நிலையில் மர்மமான முறையில் வித்யா இறந்தார். வீட்டில் தனியாக இருந்தபோது பீரோ அவர் மீது விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து விட்டதாக கூறிய பெற்றோர் அவசர கதியில் உடலை புதைத்தனர். காதலியின் மரணத்தில் வெண்மணிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதுபற்றி காமநாயக்கன் பாளையம் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நிபுணர்கள் வித்யா வீட்டில் தடயங்களை சேகரித்தனர். புதைக்கப்பட்ட உடலை நேற்று தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு நடத்தப்பட்டது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது தெரியவந்தது. வித்யாவின் பெற்றோர் அண்ணன் சரவணன் ஆகியோரிடம் போலீசார் துருவி விசாரித்தனர். அப்போது அதிர்ச்சியான உண்மை வெளிவந்தது. மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை தங்கை காதலித்ததால் ஆத்திரமடைந்த அண்ணன் சரவணன் இரும்பு கம்பியால் வித்யா தலையில் அடித்து கொன்றுவிட்டு பீரோ விழுந்து இறந்து விட்டதாக நாடகமாடியது தெரியவந்தது. இதுபற்றி சரவணன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மகளின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கருதப்படுவதால் வித்யாவின் பெற்றோர் தண்டபாணி தங்கமணியிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.